சாரதா பிரசாதோட குடும்பம் ஒரு மிகப்பெரிய வீட்ல சாயந்தரம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் விசாலமான ஹால்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய மக ரமேஷ், மருமக அனாமிகா, ரெண்டாவது மக சுரேஷ், மருமக அவனி, மூணாவது பையன் அருண், மருமக அஞ்சலி. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல அனாமிகா சீரியஸான ஒரு விஷயத்த சொன்னா. அத்த, மாமா, உங்க எல்லார் கூடயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். ரமேஷ் கிட்ட ஒரு வாரமா நான் இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கேன் அத்த. இப்ப உங்க எல்லார் முன்னாடியும் என் யோசனைய சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னம்மா அது இவ்ளோ சீரியஸா சொல்ற? அவ்ளோ முக்கியமான விஷயம் என்னது? ஏதாவது புதிய புடவை வேணுமா? போன வாரம் தானே பட்டு புடவை வாங்கணும். நகை எதுவும் செய்யணுமாமா? வெக்கப்படாம கேளு. நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்த. நம்ம வீட்ல இதுக்கெல்லாம் பஞ்சமா என்ன? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் இல்லையா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். என் படிப்புக்கு சம்பந்தமா ஏதாச்சும் சொந்தமா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அத்த. நல்ல யோசனைமா அனாமிகா. பொம்பளை புள்ளைங்க படிச்சுட்டு வீட்டோடவே இருந்துடக்கூடாது. இண்டிபெண்டா சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது இருக்கட்டும், என்ன வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிற? தையல் மிஷின் எதுவும் வேணுமா? இல்ல பொட்டிக்கு வைக்க போறியா? இல்ல ஆன்லைன் பிசினஸ் பண்ண போறியா? அதெல்லாம் இல்லைங்க மாமா. நம்ம மாடி மேல நிறைய இடம் காலியா தான் இருக்கு. அதான் அந்த இடத்த நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலான்னு. அந்த இடத்துல மீன் வளர்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். அததான் கேக்குறேன் மாமா. அத கேட்ட உடனேயே சாரதா கையில இருந்த டீ கப் கீழே விழுந்துருச்சு. அத கேட்டதும் ஷாக் ஆயிட்டாங்க. மத்தவங்க கூட ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, மீனா? அதுவும் நம்ம பங்களா மேலையா? உன் மூலகையில வேலை செய்தா இல்லையாம்மா? இது என்ன கிராமம் நினைச்சியா? இல்ல இது குடிசை நினைச்சியா? இவ்ளோ பெரிய வீட்ல மீனை வளர்க்க போறேன்னு சொல்றிய? இந்த ஸ்டூபிட் ஐடியா எப்படி வந்தது? ஆமாக்கா, அத்தை சொல்றது நிஜம்தான். மாடியில யாராவது மீன் வளர்ப்பாங்களா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஒருவேளை செஞ்சா கூட ஸ்மெல் வந்தா பக்கத்து வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? மானமே போயிடும் அக்கா. அதுக்குள்ள ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? அக்கா ஏதோ படிச்சிருக்கா, அது ஏதோ செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கால. நம்ம தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. அதனால அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேளுங்க. நீ சொல்லுக்கா, இதை எப்படி செய்ய போற? மேல மண்ணை போட்டு ஆறு எதுவும் வெட்ட போறியா? தேங்க்யூ அஞ்சலி. அத்த, அவனி, தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத முழுசா கேக்குறீங்களா? இது சாதாரண வழக்க முறையில ஊர் பக்கம் செய்யற குளத்துல வளர்க்குற மீன் பண்ண கிடையாது. இத மண்ணால செய்ய மாட்டாங்க. இத பயோபிளான் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இத இஸ்ரேல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்து பழக்கம் இது. குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச தண்ணில நிறைய மீனை வளர்க்குற ஒரு டெக்னாலஜி இது. அந்த இஸ்ராயல் என்னவோ இந்த டெக்னாலஜி என்னவோ தெரியாது. மாடி மேல மீனை வளர்க்காம வேற ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லு. அந்த மீன் ஸ்மெல்லுக்கு நான் வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அக்கம் பக்கத்துல கூட நம்மள பார்த்து எப்படி சிரிப்பாங்க தெரியுமா? பிரசாதோட மருமக பங்களா மேல மீனை வளர்த்து நாத்தடிக்க வைக்கிறான்னுவாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா மாடிக்கு அவங்கள கூட்டிட்டு போக முடியுமா? அம்மா, அவ என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேள. ஒரு 3 மாசமா இது சம்பந்தமா ஆன்லைன்ல எவ்ளோ ரிசர்ச் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல இது சம்பந்தமா கோர்ஸை கூட இவ ஃபினிஷ் பண்ணிருக்கா. சர்டிபிகேட் கூட வாங்கியிருக்கா. இந்த முறையில சுத்தமா ஸ்மெல்லே இருக்காதுமா. எதுக்கு அண்ணா ரிஸ்க்? கீழே தோட்டத்துல ஏதாவது செஞ்சுக்கலாம்ல. காய்கறி வளர்க்கலாம். மாடி மேல தண்ணி வச்சோன்னா வீடு வீணாயிடாதா? ஸ்லாப் லீக் ஆச்சுன்னா லட்சக்கணக்கில் நாளைக்கு செலவு பண்ணணும். அண்ணா, நான் கூட யூடியூப்ல பார்த்துருக்கேன். இது நிஜமா ஒர்க் அவுட் ஆகும். ஏஷியால மட்டும் இல்ல, யூரோப் கண்ட்ரில கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் மாடியில இந்த மாதிரி குளம் கட்டி மீன் வளர்த்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. சாரதா, கொஞ்சம் பொறுமையா மருமக என்ன சொல்ல வரான்னு கேளு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சுரேஷ் சொல்ற மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவும் வருமா? இந்த நாத்தங்கத்தம் வராம எப்படி பண்ணணும்னு பாருங்க. நீ படிச்சதை எங்களுக்கு கொஞ்சம் விவரமா புரியும்படி சொல்லுமா. மாமா, நம்ம மாடி மேல தண்ணிய ஸ்லாப் மேல எல்லாம் ஊத்த போறது கிடையாது மாமா. இதுக்காக பிரத்யேகமான டார்பாலின்லாம் இருக்கு. அது அயன் ராடால சுத்தப்பட்டு நல்ல கனமா பார்க்கவே அழகா இருக்கு மாமா. ஒரு டேங்க்ல 10 லிட்டர் வரைக்கும் தண்ணிய நிரப்பலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட ஸ்லாப் மேல படாது. அதனால டெரஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேக்கா, டெரஸ் இப்போ சேஃப் ஆயிடுச்சு. ஆனா மீனை போட்டா நாத்தம் வரும்லக்கா, அதுக்கு என்ன வழி இருக்குங்கற? சாதாரண மீன்கள் ஆத்துல சேர் இருக்கறதால தண்ணில அம்மோனியாங்கிற கேஸ் வந்து நாத்தடிக்கும். மீனும் செத்து போயிடும். ஆனா இந்த பயோபிளாக் வழியில நம்ம அந்த தண்ணியில
வெல்லம், இன்னும் சில வகையான ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ போட போறோம். அந்த பாக்டீரியா அந்த மீனோட கழிவு அமோனியாவை சாப்பிட்டு உயிர் வாழும். அப்படி சாப்பிட்ட ஆகாரத்தை மறுபடியும் புரோட்டீனா மாத்திரும். அந்த பிளாக்க மறுபடியும் மீன்களே சாப்பிடும். இது மூலமா நம்ம பாதி செலவை குறைச்சிடலாம். தண்ணி எப்போதும் சுத்தமா இருக்கும். துர்நாற்றம்ங்கிறது சுத்தமா வராது. என்னவோ இதெல்லாம் கேட்கறதுக்கு புக்ல வேணா நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா செய்யும் போது என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் செஞ்சாதான் தெரியும். சரி, தண்ணிய மாத்தாம ஒரே தண்ணில 5-6 மாசங்களுக்கு மீன் எப்படி வாழும்? மூச்சு விடாம சாகாதா? அதான் பயோபிளாக்கோட சிறப்புன்றது. தினம் 24 ஹவர்ஸும் ஏரேஷன் மோட்டார் மூலமா தண்ணில ஆக்சிஜனை கலப்போம். அப்புறம் தண்ணிய நம்ம மாத்தவே வேண்டாம். 5 மாசத்துல குட்டி குட்டியா இருக்க மீன் குஞ்சுகள் வளர்ந்து பெருசாயிடும். ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து பாருங்களேன். எனக்கு மருமக வார்த்தையிலயும் அந்த டெக்னாலஜி மேலயும் நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம புள்ளைங்க புதுசா எதையாவது ட்ரை பண்ணும்போது நம்ம தடை சொல்லக்கூடாது. செய்ய விடு. முதலீட நான் தரமா? சரி சரி, என் பேச்ச கேட்க போறீங்களா? என்னவோ நினைச்சத செய்யுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணி ஸ்லாப்ல பட்டுச்சுனாலோ இல்லன்னா அந்த மீன்கள்ல இருந்து ஒரே ஒரு ஸ்மெல்லு வீட்டுக்குள்ள வந்தாலோ அடுத்த நிமிஷமே மேல வந்து அது எல்லாத்தையும் பிச்சு கடாசிட்டு மீன்களை ரோட்ல போட்டுருவேன். அப்புறம் நான் கோவக்காரின்னு சொல்லக்கூடாது. சரிங்க அத்த, அது ஏன் பிரச்சனை? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது மறுநாள் மதிய நேரத்துல அனாமிகா, ரமேஷ், சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி, பிரசாத் எல்லாரும் மேல வந்தாங்க. நம்ம முதல்ல 2 10 லிட்டர் டேங்க்ல பண்ணலாம். ரமேஷ், நீங்க டார்பாலின் கவர், அயன் மெஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. சுரேஷ், நீ pH மீட்டர், அப்படியே அமோனியா டெஸ்ட் கிட், டிசால்வ் ஆக்சிஜன் மீட்டர் இதெல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிடு. ஏரேஷன் பம்பு, பைப்பு, அதனோட எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நான் ஒரு நல்ல ஆக்சிஜன் பம்பு பார்த்தேன். நாங்க என்ன பண்றதக்கா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கானிக் முறையில ப்ரோபயோட்டிக் பவுடர் இது எல்லாத்தையும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரீங்களா? இந்த வாரத்திலேயே செட்டப்ப போட்டுடலாம். அன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு மாடி மேல ஒரே கலவரமா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து 2 பெரிய டேங்க வாங்கிட்டு வந்து வச்சாங்க. பைப் மூலமா மோட்டார் ஆன் பண்ணி தண்ணியவும் நிரப்புனாங்க. அப்பாடா, இந்த அயன் மெஷை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கையெல்லாம் வலிக்குது. சுத்தமா முடியலப்பா. கஷ்டப்பட்டா தானடா பலன் கிடைக்கும். அனாமிகா, 2 டேங்க்லயும் தண்ணி நிரப்பியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? முதல்ல இந்த தண்ணில இருக்க குளோரின்லாம் போகணும். அதனால 24 ஹவர்ஸ் இந்த ஆக்சிஜன் மோட்டார்ஸ ஆன் பண்ணி அப்படியே விடுவோம். அப்போ குளோரின் காத்துல கலந்து போயிடும். மறுநாள் காலையில விடிஞ்ச உடனேயே அவனி அந்த கல்லுப்பு எடுத்துட்டு வரியா? ஒவ்வொரு டேங்க்லயும் 10 கிலோ கல்லு உப்ப நம்ம போடணும். இது மீன்களுக்கு நோய் வராம பாதுகாக்கும். அஞ்சலி, அந்த வெல்லத்தை எடுத்துட்டு வா. அத சுடு தண்ணில கரைச்சு அதுல இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா பவுடரை கலக்கணும். பாக்டீரியாவுக்கு வெல்லம் எதுக்குக்கா? ஒருவேளை அதுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ? அப்படி இல்ல அவனி, பாக்டீரியா வளரணும்னா கார்பன் சோர்ஸ் வேணும். வெல்லத்துல கார்பன் சோர்ஸ் அதிகமா இருக்கு. மீன்கள் கிட்ட நைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன் நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணாதான் அது உயிர் வாழும். இந்த வெள்ள கரைசலை நம்ம டேங்க்ல ஊத்தி ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும்னா தண்ணி நல்லா கோதுமை கலருக்கு மாறி போயிடும். அப்போ இது பயோபிளாக் தண்ணியா மாறிடும். ஆட்டோல ஆக்சிஜன் பாக்கெட்ஸோட குட்டி குட்டி மீன் குஞ்சுகளும் வந்து இறங்குச்சு. அண்ணி, மீன் குஞ்சுகள் வந்துருச்சு. கவரை கட் பண்ணி டைரக்டா டேங்க்ல போடலாமா? இல்ல அருண், அப்படி உடனே போட்டோம்னா தண்ணில இருக்க உஷ்ணத்தால அந்த மீன்கள் ஷாக் ஆகி மீன் இறக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த கவர் எல்லாம் எடுத்துட்டு டேங்க் தண்ணில கொஞ்ச நேரம் நீந்த விடலாம். அதுக்கப்புறமா பொறுமையா இதுக்குள்ளார கொண்டு வந்து விட்டுருவோம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாடியில டேங்க்ல தண்ணி ரொம்ப சத்தம். அத கீழே ஹால்ல இருந்த சாரதா கேட்டுட்டு மனசுக்குள்ளார 15 நாள் ஆச்சு இந்த மீன் கலவரம் ஆரம்பிச்சு. மேல நாத்தம் குடல புடுங்க போகுது. அந்த நாத்தத்தை நம்மளால பொறுக்க முடியாது. மூஞ்சில கர்ச்சிஃப கட்டின்னு தான் போனோம். சாரதா முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு படிக்கட்டு ஏறத பார்த்து அவனையும் அஞ்சலியும் அவங்க பின்னாடியே போனாங்க. அங்க அனாமிகா டேங்க்ல இருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதனோட ரியாக்ஷனை செக் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன அனாமிகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்ன கண்ணாடி கலரா இருக்கு? நீ என்ன சயின்டிஸ்ட் ஆயிட்டியா? வாங்க அத்த. அவனி, அஞ்சலி, இதோ இந்த வாட்டர் டெஸ்டிங் கிட்ல தண்ணியில அம்மோனியா pH லெவல் எவ்ளோ இருக்குன்னு தினம் காலையில செக் பண்ணணும். அம்மோனியா 0 இருக்கு. pH லெவல் 7.5 இருக்கு.
எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உண்மைதான் அத்தை. இங்க மீன் ஸ்மெல்லே வரலையே. ஏதோ மண் வாசனை தான் வருது. பாத்தீங்களா அத்தை? நான் தான் முதல்ல சொன்னல, அக்கா பிளான் பண்ணா சூப்பரா இருக்கும்னு. அட ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. தண்ணி ஏதோ மண்ணு கலர்ல நல்லாவே இருக்கே. எங்கேயும் சேத்து வாசனையே இல்ல. இது என்ன மாயமோ? மாயம் இல்ல அத்தை, சயின்ஸ். அப்போ சாரதா ஒரு டேங்க்ல மெதுவா போய் எட்டி பார்த்தாங்க. அதுல குட்டி குட்டி மீன்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அடடே, நல்லாதான் இருக்கு. குட்டிங்க நல்லா வளருது. சுறுசுறுப்பா சுத்துதுங்களே அங்கேயும் எங்கேயும். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுங்க உண்மையிலே வளருமா? லாபம் கிடைக்குமாமா? கண்டிப்பா கிடைக்கும் அத்தை. இந்த மீன்கள் ரொம்ப வேகமாவும் ஆரோக்கியமாவும் வளரும். தினமும் 2 வேளையும் இத செக் பண்ணி தண்ணியோட அளவை கவனிச்சிட்டு இருந்தோம்னா 5-6 மாசத்துலயே ஒவ்வொரு மீனும் 1/2 கிலோ வரைக்கும் வரும். அம்மா, இதுங்க வளரணும்னா 24 மணி நேரமும் ஆக்சிஜன் இருக்கணும். கரண்ட் போனாலும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நானும் அண்ணனும் பவர்ஃபுல் இன்வெர்ட்டர், பேட்டரி எல்லாம் கூட வாங்கியிருக்கோம். இனி நமக்கு பிரச்சனையே இல்ல. சரிடா, உங்க வேகம் விவேகத்தை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரதா செய்யுது. ஏதோ நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மழை காத்தடிச்சுது. கரண்ட் போயிடுச்சு. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் இன்வெர்ட்டர் கூட நிக்க ஆரம்பிச்சுது. குடும்பமே டென்ஷனோட மேல வந்தாங்க. ஐயோ, இன்வெர்ட்டர் பேட்டரி நிக்க போகுதேங்க. மோட்டார் நின்னுச்சுன்னா 1/2 மணி நேரத்துல ஆக்சிஜன் நின்னுடும். மீனெல்லாம் செத்துருமே. இவ்ளோ நாள் கஷ்டம் வீணாக போகுது ரமேஷ். அருண், ஜெனரேட்டர் ஏதாவது ஆன் பண்ண முடியுமா? ஒன்னோ, நம்ம கிட்ட போர்ட்டபிள் ஜெனரேட்டர் இல்லையே. ஆனா ஒரு பேக்கப்காக நானு 12 வோல்ட்ல ஆக்சிஜன் பம்ப் ஒன்று வாங்கினேன். அதை நம்ம கார் பேட்டரியில கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். சுரேஷ், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா? 10 நிமிஷத்துல அருணும் சுரேஷும் அந்த மோட்டரை கொண்டு வந்து டேங்குக்கு கனெக்ட் பண்ணாங்க. மீன்கள் எல்லாம் மறுபடியும் குதூகலமாச்சுங்க. அனாமிகாக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ அருண். சரியான நேரத்துல உதவி பண்ணீங்க. பயோ பிளாக்கோடைய உயிரையே காப்பாத்திட்டீங்க. கரெக்டா 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாடியில பண்டிகை கொண்டாடினாங்க. அங்க பிரசாத், சாரதா, ரமேஷ், அருண், அவனி, அஞ்சலி எல்லாரும் டெரஸ்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஹோல்சேல் வியாபாரிகள் ட்ரக்கோட வாசல்லையே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மீன்களும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் 1/2 கிலோல இருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருந்துச்சுங்க. சுரேஷும் அருணும் வியாபாரிகளோட சேர்ந்து டிஜிட்டல் ஸ்கேல்ல மீன்களை அளந்தாங்க. மீனோட வெயிட் எல்லாம் பார்த்து வியாபாரி பிரசாத் கிட்ட பேசினாரு. உங்க மருமகளுக நல்ல புத்திசாலிகள் தான். எவ்வளோ பண்ண பார்த்துருக்கோம். ஆனா இவ்வளோ சுத்தமா அடி ஒன்றும் படாம சுத்தமான மீன்களை இங்கதான் பார்க்கங்கிற. பார்க்க அற்புதமா இருக்கு. 2 டேங்க்லயும் மீன்களை எடை போட்டு பார்த்தோம்னா 150 கிலோ வரைக்கும் இருக்குங்க. பாத்தியா சாரதா, நம்ம மாடியிலேயே 150 கிலோ வரைக்கும் மீன்களை நம்ம மருமக வளர்த்துருக்கா. இந்தாங்க சார், நம்ம பேசினபடி கிலோக்கு 150 ரூபா, மொத்தமா சேர்த்து 2.5 லட்சம் ரூபா விலை சேர்த்து போட்டு கொடுத்துருக்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி போனதும் ரமேஷும் அனாமிகாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா பணத்தை எடுத்துட்டு போய் மாமியாரோட கையில கொடுத்தா. இது நம்ம முதல் ஆதாயம் அத்தை. இதுல நம்ம எல்லாரோட கஷ்டமும் இருக்கு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா சொல்ற நீ? இது உன்னோட கஷ்டம், புத்திசாலித்தனம். அன்னைக்கு நாத்தம் வரப்போதுன்னு கர்ச்சீஃபை கட்டிட்டு வந்தேன். இத வளர்க்க கூடாதுன்னு கத்தனேம்மா. அப்படிப்பட்ட என்கிட்ட பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்றிய. நீ நல்லா இருக்கணும். எவ்வளோ பற்றோடவும் பொறுமையோடவும் இதை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்க. இது என் கையில இருக்க கூடாதுமா. இந்த பணத்துக்கு மொத்த சொந்தக்காரி நீதாம்மா. என்ன மன்னிச்சிருக்கா. ஆரம்பத்துல நான் கூட கொஞ்சம் டவுட்டோட தான் இருந்தேன். உனக்கு துணையாவும் இல்ல. ஆனா இன்னைக்கு நீ எங்க எல்லாரையும் பெருமை அடைய வச்சுட்ட. ஆமாக்கா, எங்க எல்லாருக்கும் நீதான் இன்ஸ்பிரேஷனு. வீட்ல சும்மா உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் பாக்குறத விட இப்படி உருப்படியா ஏதாவது செஞ்சா மூளையும் வளரும், பணமும் வளரும். எங்க மனைவிகளுக்கும் நல்ல வழிய காமிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து இவங்களும் ஏதாவது சொந்தமா ஆரம்பிப்பாங்க அண்ணி. பாத்தியா சாரதா, படிச்ச பொண்ணு மருமகளா வந்தாள்னா வீடு மட்டும் இல்ல, வீடு மொட்டை மாடி கூட பணமழை பொழியும். அனாமிகா ரூபத்துல மகாலட்சுமி வந்திருக்கா. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட பிரசாதோட வீட்டுக்கு வந்தாங்க. பங்களா மேல மீன் வளர்க்க ஆரம்பிச்சு 6 மாசத்திலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேசி பாராட்டவும் செஞ்சாங்க. உண்மையா சாரதா அக்கா? உங்க மருமகளுங்க மாடி மேல மீன் வளர்த்தாங்களாமே, வீட்ல கவுச்சி நாத்த அடிக்கல? எப்படி முடிஞ்சது? என்னது கவுச்ச நாத்தம்மா? வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. உங்கள மாதிரிதான் நானும்
என் மருமகளை ஆரம்பத்துல சந்தேகப்பட்டேன். ஆனா என் மருமவ பயோ பிளாக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணி நான் பாரு. அட ஆமா, கேள்விப்பட்டு இருக்கிறம்மா. வெறும் டேங்க வச்சு வீட்டு மேல இவ்ளோ பணத்தை சம்பாதிக்க முடியும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். நாளைக்கு என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். அது என்னவோ கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா. என் மருமக மகாலட்சுமி. பொம்பளை பிள்ளைங்க கிச்சன்ல கரண்டிய தூக்கிக்கிட்டு மட்டும் இருக்க பொறக்கல. அவங்க மூளைக்கு வேலை கொடுத்தா வீட்டுக்குள்ள இருந்தே பிரபஞ்சத்துல புது புது டெக்னாலஜிய உருவாக்க முடியும்னு நிரூபிச்சுட்டா. இதுக்கப்புறம் எங்க பங்களா மேல இன்னொரு 4-5 டேங்க வச்சு எங்க வியாபாரத்தை வளர்க்க போறோம். இதுக்கப்புறம் என்னோட மத்த மருமகள்களும் இவளுக்கு துணையா நிப்பாங்க, உதவியும் செய்வாங்க. ஆமா அத்தை, உங்க எல்லாரோட உதவியும் உங்க சப்போர்ட்டும் இருந்தா என்ன வேணாலும் செய்ய முடியும். பாத்தீங்களா, ஒரு நல்ல யோசனையும் அதுக்கு துணையா வீட்டு உறுப்பினர்களும் இருந்தாங்கனாலே போதும், எதை வேணாலும் சாதிக்கலாம். மாமியாரோட சந்தேகத்தை மருமக தன்னோட புத்திசாலித்தனத்தால விரட்டி அடிச்சிட்டா. எங்க குடும்பத்துக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? இப்படி அனாமிகா தன்னோட புருஷ ரமேஷ் மத்தவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா. அந்த வீட்ல இருந்த பெண்கள் எல்லாரும் அந்த ஊர் மற்ற பெண்களுக்கு ஒரு உதாரணமா ஆனாங்க. அந்த குடும்பத்துல இருந்த எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். ஒரு நாள் சாரதாவோட வீட்டு ஹால்ல பசங்க 3 பேரும் எந்த வேலையுமே செய்யாம வீட்ல இருக்கிறத பாத்துட்டு சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டாங்க. என்னங்க பிரசாத் ஐயா, பசங்க 3 பேரும் இப்படி தினமும் வீட்லயே இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? கல்யாணம் ஆயிடுச்சு, பொறுப்பு வரணும்ல. ஏதாவது ஒரு வியாபாரத்தை யோசிச்சு அவனுங்களுக்கு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எனக்கும் அதே யோசனை தான் இருக்கு சாரதா. நாளைக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை பேசுவோம். அவனுங்களுக்கு என்ன வியாபாரம் பண்ணணுமோ அத அவனுங்களையே கேட்டு செய்வோம். மறுநாள் காலையில பிரசாத் அவங்க மகன்களையும் மருமகள்களையும் இது விஷயமா பேசுறதுக்காக ஹாலுக்கு வரவழைச்சு அவங்களும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கடா, நீங்க இப்படி வெட்டியா இருக்கிறது எனக்கும் அம்மாக்கும் சுத்தமா பிடிக்கல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வியாபாரத்தை பண்ணீங்கன்னா பார்க்கணும்னு இருக்கு. உங்களுக்கு என்ன வியாபாரம் பிடிக்குதுன்னு சொல்லுங்க. நானும் உங்க அம்மாவும் முடிஞ்ச உதவிய செய்யறோம். அப்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருக்குப்பா. நம்ம ஊர்ல விவசாயம் பண்றவங்க ரொம்ப அதிகம். அவங்க உரத்தை கலக்கிறதுக்கும் சாணத்தை போடுறதுக்கும் தண்ணி சுமக்கிறதுக்கும் மாடுகளுக்கு புண்ணாக்கு கலக்கிறதுக்கும் ப்ளூ ட்ரம்மு தேவைப்படுது. நம்ம ஊர்ல அந்த கடை எங்கேயும் இல்லை. வேணும்னா டவுனுக்கு போய் தான் வாங்கணும். நம்ம அந்த ப்ளூ ட்ரம் வியாபாரத்தை பண்ணா எப்படிப்பா? ஆமா மாமா, அவர் சொல்றதும் சரிதான். நம்ம பட்டணத்துக்கு போய் ஒரே நேரத்துல ஹோல்சேல்ல நல்ல குவாலிட்டி ப்ளூ ட்ரம்ம வாங்கிட்டு வந்து இங்க பெரிய கடையில வச்சு வித்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். அண்ணன் சொல்றது நல்ல ஐடியா தான்ப்பா. யாருமே இங்க அந்த கடை வச்சில்ல, அதனால நல்ல லாபம் கிடைக்கும்பா. ஆமா அத்தை, இந்த வியாபாரத்துல நஷ்டம் வந்தாலும் அது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்மு வீணாகிற பொருள் இல்ல இல்லையா? அப்படின்னா சரி, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அப்புறம் எதுக்கு தாமதிக்கணும்? நல்ல நாளா பார்த்து கடையை ஆரம்பிங்க. நானும் உங்க மாமாவும் உங்களுக்கு துணையா இருப்போம். மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய கடைய ஓபன் பண்ணினாங்க. பட்டணத்துக்கு போய் நல்ல அகலமா பெருசா நல்ல குவாலிட்டில உள்ள ப்ளூ ட்ரம்முங்களை வாங்கி லாரில வச்சு ஊருக்கு வரவழைச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த வியாபாரத்தை தொடங்கி நடத்தினாங்க. வியாபாரம் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததால ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க கிட்டயே ப்ளூ ட்ரம்மா வாங்க ஆரம்பிச்சாங்க. சுரேஷ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரே நாள்லயே 50 ட்ரம் வித்திருக்கு. நம்ம குவாலிட்டியை பார்த்து பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்து வாங்குறாங்க. ஆமா அண்ணா, வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இப்படியே வியாபாரம் போச்சுன்னா நம்ம போட்ட முதலீடு எல்லாத்தையும் இன்னும் 2 மாசத்துல திரும்ப எடுத்துடலாம் அண்ணா. எல்லாம் மாமாவோட ஆசீர்வாதம், நம்மளோட கஷ்டம். இதே மாதிரி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம முன்னேறிட்டே போலாம். இப்படி இவங்களோட ப்ளூ ட்ரம் வியாபாரம் ரொம்ப சந்தோஷமா முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை வந்தது. அவங்களுக்கு வர்ற லாபத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாம அவங்க கடைக்கு எதிரில ராம் அப்படிங்கிற ஒருத்தவன் அதே மாதிரியான ப்ளூ ட்ரம்ம டவுன்ல இருந்து வரவழைச்சு அவங்களுக்கு போட்டியா இருக்கணும்னு உத்தேசத்துல கடை ஓபன் பண்ணான். அந்த ப்ளூ ட்ரம் எல்லாம் சாரதா குடும்ப கடையோட குவாலிட்டில பாதி தான் இருந்தது. அந்த பிரசாதோடைய கடையில ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ். அவன் ட்ரம்ம 1000 ரூபாய்க்கு விற்கிறான். என்கிட்ட இருக்கிற ட்ரம் எல்லாம் குவாலிட்டி இல்லாத ட்ரம். இதெல்லாம் நான்
500 ரூபாய்க்கே விற்கிறேன். மக்களுக்கு குவாலிட்டியில என்ன வித்தியாசம் தெரியும்? குறைஞ்ச விலை கிடைச்சா போதும், நீ நானும் வாங்குவாங்க. அப்ப அந்த பிரசாத் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்படி ராம் நினைச்ச மாதிரியே அவங்க கடை முன்னாடி பாதி விலைக்கே ப்ளூ ட்ரம்னு பெரிய போர்டு போட்டான். அத பார்த்த ஊர் மக்கள் குவாலிட்டிய பத்தி யோசிக்காம விலை கம்மியா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேரு அவங்கிட்டயே ட்ரம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்பா ராமு, எதிர்கடையில ட்ரம் 1000 வாங்குறான், நீ என்னப்பா 500 ரூபாவுக்கே தர? நான் லாபத்தை எல்லாம் பார்த்து வியாபாரம் பண்ணல, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சேவை செய்ய வியாபாரம் பண்றேன், அவ்வளவுதான். நானு பாதி விலைக்கே நல்ல ட்ரம் தரேன், நீங்களும் வாங்கிக்கோங்க, சொந்தக்காரங்களுக்கும் சொல்லுங்க. அடடே, நல்லா இருக்கே. அந்த கடையில 1 வாங்குறதுக்கு பதில் இங்க 2 வாங்கலாமே. வாங்க வாங்க, எல்லாரும் இங்கேயே வாங்குவோம். இப்படி ஊர் மக்கள் அந்த ராமுடைய பேச்சையெல்லாம் கேட்டு பிரசாத் கடைய விட்டுட்டு ராமு கிட்டயே குவாலிட்டி இல்லாத ட்ரம்ம வாங்கினாங்க. இதனால சாரதா குடும்ப வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. ஷாப்ல வாங்கின ட்ரம் எல்லாம் அப்படியே இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல. 3 மகன்களும் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. வீட்டுக்கு வந்தா குடும்பம் மொத்தமும் துயரத்துல இருந்தாங்க. அப்பா, அந்த எதிர்கடைக்காரன் 500 ரூபாய்க்கே ட்ரம்மை விற்கிறான்ப்பா. மக்கள் எல்லாரும் அவன் கடைக்கு தான் போறாங்க. நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டேங்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப குவாலிட்டியான ட்ரம்முப்பா. அது எல்லாத்தையும் நம்ம அவனை மாதிரி ஹாஃப் ரேட்டு கொடுத்தா லட்சக்கணக்கில் நமக்கு நஷ்டம் வரும்பா. நம்ம வாங்கின விலைக்கே வித்தோன்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. லட்சத்துல பணம் போட்டு வியாபாரம் பண்ணோம், இப்போ வியாபாரம் படுத்துச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும். மக்கள் எப்பவும் குறைஞ்ச விலை பக்கம்தான் போவாங்கப்பா. அவங்களுக்கு தரம் முக்கியம் கிடையாது. நீங்க கவலைப்படாதீங்க, தரத்தை நம்பி வர்றவங்க இருப்பாங்க. இப்படி கணவர்கள் கஷ்டப்படுறத பார்த்ததும் 3 மனைவிகளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாங்க. அவங்க வியாபாரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சு 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூமுக்கு போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அக்கா, பாத்தியா, நம்ம வியாபாரம் மொத்தமா நின்னு போயிடுச்சு. நம்மளோட ஷாப்ல வியாபாரமே நடக்கறதில்ல. இப்படியே போச்சுன்னா நம்ம குடும்பம் கஷ்டத்துல விழுந்துரும். ஏதாவது நம்ம யோசிச்சு பண்ணி ஆகணும். ஆமாங்கா, அந்த ராமு குறைஞ்ச விலையில வித்து நம்ம வயித்துல அடிக்கிறான். அவனுக்கு புத்தி சொல்லணும். நம்மளும் விலைய குறைச்சு விப்போமா அக்கா? வேண்டாம் அஞ்சலி, நம்ம தரமானதை வாங்கியிருக்கோம். ரேட்டை குறைச்சோன்னா நம்ம நஷ்டமாயிடுவோம். நமக்கு லாபம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, முதலீடாவது கிடைக்கணும். நஷ்டம் வரவே கூடாது. நம்ம கடையில இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொந்தமா உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நம்ம சொந்த பயன்பாட்டுக்கா இத்தனை 100கணக்கான ட்ரம் எந்த பயன்பாட்டுக்கு உதவும் நினைக்கிறா? சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த ட்ரம்ல பாதிய கட் பண்ணிட்டு மண்ணை போட்டு காய்கறிகளை வளர்ப்போம். காய்கறியா? அதுவும் ட்ரம்லயா? இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியாக்கா? கண்டிப்பா ஆகும். வாங்க, இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்ச 3 பேரும் பிரசாத் சாரதா கிட்ட வந்தாங்க. அத்தை, மாமா, அந்த ட்ரம் வியாபாரம் எப்படியும் நடக்கிறது இல்லையா? நஷ்டத்துக்கு அதை விக்கிறத விட அந்த ட்ரம்ஸ நம்ம வீட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? விவசாயமா? என்ன அனாமிகா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ட்ரம்ல எப்படி விவசாயத்தை பண்ணுவீங்க? பண்ணலாம் அத்தை. நம்ம ட்ரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு இல்லையா? பாதி ட்ரம்ம நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பெரிய பெரிய தொட்டி மாதிரி ஆக்கலாம். அதுல மண்ணை நிரப்பி மாடி முழுக்க தோட்டம் மாதிரி போடலாம். மண்ணுனா சாதாரண மண்ணு இல்ல, தரமான உரம் கலந்த மண்ணை போட்டு காய்கறிகள் மாதிரியான விவசாயத்தை பண்ணலாம். ஆமா மாமா, அக்கா சொல்றது சரின்னு எங்களுக்கும் தோணுது. மார்க்கெட்ல இப்போ மருந்து கலக்காம வளர்க்குற ஆர்கானிக் காய்கறிகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நம்ம மாடியிலேயே நம்ம காய்கறிகளை விளைவிக்கலாம். ட்ரம்முங்களை நஷ்டத்துக்கு விக்கிறதுக்கு பதிலு அதுலயே நம்ம விவசாயம் பண்ணோம்னா லாபம் கிடைக்கும்ல. அதுவும் ரெட்டிப்பான லாபம். இந்த வாய்ப்பை தவற விட வேணாம். அப்பா, அனாமிகா யோசனை நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படியோ வியாபாரம் நடக்கிறது இல்லையா? நம்ம எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா இந்த காய்கறியில பாதியை நம்ம விற்கலாம்பா. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ட்ரம்ல காய்கறிகளை எப்படி வளர்க்கறது? யாராவது கேட்டு சிரிக்க மாட்டாங்க? அடப்பா இதேக்காரி, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மருமகளுங்க எப்பவும் நம்ம குடும்ப நலனுக்காக தானே யோசிப்பாங்க. நீங்க உடனே சொன்னதை ஆரம்பிங்கம்மா, என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. இப்படி மாமனார் கிரீன் சிக்னல் காமிச்சதால எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் இந்த வேலையை ஆரம்பிக்க இறங்குனாங்க.
மறுநாளே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்ல இருந்த ட்ரம் எடுத்துட்டு வந்து தங்களோட வீட்டு மாடிக்கு கொண்டு வந்து வச்சாங்க. 3 மகன்களும் சேர்ந்து அந்த ட்ரம்ம பாதி பாதியா வெட்டினாங்க. 3 மருமகள்களும் தரமான மண்ணு, மாடோடைய சாணம், வேப்ப மாவை கொண்டு வந்து அந்த மண்ணுல கலந்தாங்க. அவனே, ட்ரம்மில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டியா? தண்ணி ஊத்துனா அது வெளியில போகணும் இல்லையா? போட்டாச்சுக்கா. அது மட்டும் இல்ல, பச்சை மிளகா, தக்காளி, அந்த விதைகள் எல்லாம் கூட போட்டோம். அக்கா, நானு இந்த ட்ரம் முழுக்க கொடி மாதிரி பீர்க்கங்கா, சொரக்கா இது எல்லாத்தையும் போட்டிருக்கங்கா. பாவக்கா விதையெல்லாம் கூட நட்டு இருக்கேன். மேல நம்ம பந்தல கூட போடுவோம். அப்ப கொடி நல்லா படர்ந்து பெருசா வரும்ல. ஓகே அஞ்சலி, நம்ம எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்த வேண்டாம். வெறும் மாட்டு எருவு, வேப்ப எண்ணெய மட்டும் போடலாம். இப்படி அந்த கூட்டு குடும்பம் மொத்தமும் ரொம்ப ஆர்வத்தோட ப்ளூ ட்ரம்ல விவசாயம் பண்ணாங்க. தினந்தோறும் காலையில மாலையில எல்லாரும் சேர்ந்து மேல போய் அந்த செடிகளுக்கு கொடிகளுக்கு தண்ணி ஊத்துனாங்க. கொடிகளுக்கு பந்தல் நட்டு ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க. அந்த ப்ளூ ட்ரம் ரொம்ப குவாலிட்டியா இருந்ததுனால அந்த ட்ரம்ல வீரல் விழவே இல்ல. நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த வீட்டு டெரஸ் முழுக்க பச்சை பசேல்னு காய்கறிகள், சிகப்பான தக்காளியால பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. கொடிகள்ல இருக்க பாவக்காய், சொரக்காயெல்லாம் கூட ரொம்ப அழகா இருந்தது. அடடா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. நம்ம வீட்டு மேல இவ்ளோ ரகரகமான காய்கறி, எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா காய்கறிகள் காய்ச்சிருக்கு. நமிகா, உன்னோட யோசனை நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியையே வர வச்சிருக்கு. நிஜந்தாமா, நம்ம மருமகளோட கஷ்டம் சும்மா போகல. வாங்க எல்லாரும் சேர்ந்து காய்கறிகளை பறிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆனந்தமா கூட கூடையா கலர் கலரான காய்கறிகளை பறிச்சாங்க. எல்லா காய்களும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அத ரமேஷ், சுரேஷ், அருண் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் காய்கறி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ரசாயனமும் கலக்காம வீட்டு மாடியில ப்ளூ ட்ரம்ல விளைவித்த காய்கறிகள்னு சொல்லி வித்தாங்க. ஊர் மக்கள் ஆர்வமா வாங்கினாங்க. ரமேஷ், உன்கிட்ட இருக்க காய்கறிகள்லாம் நல்ல ருசியா இருக்கு. மார்க்கெட்ல கிடைக்கிறத விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. தினமும் உங்க காய்கறிய தான் வாங்குதோம். ரொம்ப சந்தோஷங்க. எங்க வீட்ல இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து எந்த ஒரு மருந்தையும் போடாம வளர்க்குற காய்கறிகள் இது. இப்படி காய்கறி வியாபாரம் அவங்க நினைச்சதை விட பெரிய சக்சஸ கொடுத்துச்சு. ட்ரம்ல கிடைக்கிற லாபத்தை விட அதுல கிடைக்கிற காய்கறிகள்ல வித்தது மூலமா கிடைக்கிற பணம் அதிகமாவே இருந்துச்சு அவங்களுக்கு. இதனால அவங்க ட்ரம் வியாபாரத்தை அப்படியே நிறுத்திட்டு காய்கறி வியாபாரத்தை தொடர்ந்தாங்க. இன்னொரு பக்கம் போட்டியா கடைய ஆரம்பிச்ச ராமுவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ராமு கிட்ட ட்ரம்ம வாங்கின கஸ்டமர்கள் எல்லாரும் ரொம்ப கோபமா அந்த ஆள் கடைக்கு வந்தாங்க. யாயா ராமு, வெளியில வா. உன்கிட்ட நேத்து தான் இந்த ப்ளூ ட்ரம்ம வாங்கிட்டு போனேன். தண்ணிய நிரப்பின உடனே அடிபாகம் உடஞ்சு மொத்த தண்ணியும் போயிடுச்சு. ஆமாயா ராமு, அரை விலைன்னு சொல்லி பேராசப்பட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போனதுக்கு எங்களை ஏமாத்திட்டீங்களே. தண்ணி ஊத்துனா வெயிட் தாங்க மாட்டேங்குது. அடடே, இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு நீங்க தானே போட்டி போட்டி என்கிட்ட வாங்குனீங்க. குறைஞ்ச விலையில வாங்குனா இப்படி உடையிற மாதிரியான பொருளையா தருவ? அந்த பிரசாத் ஐயோட ட்ரம் அதிக விலையா இருந்தாலும் குவாலிட்டியா இருந்தது. அந்த வீட்டு மருமகளுங்க அந்த ட்ரம்மை கொண்டு போய் அதுல மண்ணை போட்டு விவசாயம் பண்ணி காய்கறி விளை வச்சு விற்கிறாங்க. வான் ட்ரம் என்னடானா தண்ணிக்கு கூட தாங்க மாட்டேங்கு. மரியாதையா எங்க பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்படி ராமுவோட கடைக்கு வந்த கஸ்டமர்கள் ட்ரம்மை எல்லாம் உடைச்சு அவன்கிட்ட சண்டை போட்டு பணத்தை திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. இதனால அவனுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு. கடையவே மூட வேண்டியதாயிடுச்சு. இதனால தன்னோட தப்பு என்னங்கறத உணர்ந்த ராமு, ஐயோ கடவுளே, பேராசப்பட்டு போட்டி போட்டுட்டு கடையை திறந்த, நாணயமில்லாத பொருளை வாங்கி வித்த. பிரசாத் ஐயாவோட நேர்மையான வியாபாரத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல கடையை ஆரம்பிச்சதுதான் தப்பு. அதனோட பலனை நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ராமு அவரோட கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பிரசாத் சாரதா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா வியாபாரம் பண்ணாங்க. பாத்தியாமா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சா அது நமக்கே கெடுதலா போய் முடியும். ஆமா சாரதா, அம்மா நமிகா, அவனி, அஞ்சலி, உங்க 3 பேரால இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மரியாதை, மானம், பணம் எல்லாம் கிடைச்சது. நம்ம தரமான ப்ளூ ட்ரம்மால தான் தைரியமா மாடியில விவசாயம் பண்ண முடிஞ்சது. நல்ல தரம், கடின உழைப்பையும் போட்டோம்னா வெற்றி நிச்சயங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. இதெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் மாமா.
நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இதையெல்லாம் பண்ணதுனால தான் இது சாத்தியமாச்சு. இப்படி அந்த 3 மருமகள்களும் ஒத்துமையாலையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் அந்த ப்ளூ ட்ரம்ல விவசாயம் பண்ணது மூலமா ஊர் மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைச்சதோட மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு பலமும் செல்வமும் சந்தோஷமும் அளவுக்கு அதிகமாவே கிடைச்சது. பிரச்சனையே இல்லாம வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.